ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது முருங்கைக்கீரை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் அயன் இருக்குது. ஸோ முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது அப்படின்றது நம்மளோட ரத்த ஓட்டத்துக்கு ரொம்பவே நல்லது. ரத்த சோகை இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விட்டமின்ஸ், நிறைய சத்துக்கள் இருக்குது. அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய. ஸோ இது வந்து டெய்லி உணவில் கூட நம்ம சேர்த்துக்கலாம், அவ்வளோ நல்லது. இருந்தாலும் நம்ம வந்து முருங்கைக்கீரை டெய்லி எந்த மாதிரியான ரெசிபி வெரைட்டியாக செஞ்சாலும் கூட டெய்லி வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இதை வந்து ரெகுலராக உணவில் சேர்த்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியாமலே வந்து சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை உப்பு எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து இது நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக யாருமே இதை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. செய்கிறது வந்து ரொம்ப எளிமையான விஷயம் தான். ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை உப்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 3 இனுக்கு எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பறித்து எடுத்துக்க போகிறேன். பறிச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் முருங்கைக்கீரை நல்லா வந்து பறித்து எடுத்துட்டேன். ரொம்ப வந்து நம்ம பொரியல் பண்ணுறதுக்குலாம் வந்து தண்டு இல்லாமல் இலை பறிப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் பறிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து ரஃபாக பறித்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். ஸோ இது மாதிரி பறித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இது ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு சட்டியில் இப்போ நான் எடுத்துருந்த ஜூஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு ஒரு இரும்பு சட்டியில் வந்து நான் வடிகட்டிக்கிட்டேன். இது வந்து கொதிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு கப் அளவு நான் உப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஜூஸ் எடுத்துருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு எடுத்துகிட்டு இதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கப் அளவு உப்பு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது அப்படியே வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீனிஷாக சூப்பராக வந்து இது கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ கொதிச்சுட்டு இருக்க அந்த முருங்கை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்க கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவு சேர்த்த கொஞ்ச நேரத்துலேயே இந்த ஜூஸ் எல்லாமே வந்து இதை அப்சர்வ் பண்ணிடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது இது மாதிரி தண்ணியெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. இது என்ன கொஞ்ச நேரம் வந்து ஃபேனில் வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் இன்னும் இந்த அளவுக்கு கூட நம்மளுக்கு வந்து ஈரம் இருக்காது. ஸோ இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஃபேனு கீழே வச்சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாகவும் இருக்கு இல்லையா, ஸோ இது ஆறுனதுக்கு அப்புறமா கரெக்டாகிடும். இந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் எடுத்துருக்க முருங்கை சாருக்கு தகுந்த மாதிரியான உப்பு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து டெய்லியும் வந்து நம்ம சாம்பார் வைக்கும் போது இல்லை காரக்குழம்பு வைக்கும் போது பொரியல் வைக்கும் போதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதனால வந்து எதாவது நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியுமா நம்ம செய்கிற ரெசிபி அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் நம்மளுக்கு தெரியாது. ஆனாலுமே ரெகுலராக வந்து நம்மளுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய சத்து எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இது வந்து நம்மளுக்கு தேவையானப்போ கொஞ்சம் உப்பு ஒரு கப் அளவு உப்பு எடுத்துட்டு நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அயன் சத்து நிறையவே கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் எல்லாருக்குமே வந்து அயன் ரொம்ப முக்கியம். ரத்த சோகை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரெகுலராக நம்மளுக்கே தெரியாமல் இது நம்ம ஃபுட்டில் எடுத்துப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நிமிஷம் நான் ஃபேனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் காமிக்கிறேன். நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இது வந்து நம்ம வெயிலையும் வைக்க முடியாது. ஸோ வெயிலில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மெல்ட் ஆகும். இது மாதிரி ஃபேன் காற்றுல வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வேற ஒரு கண்டெய்னரில் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்போ உப்பு வந்து எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. நார்மலாக ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ உப்பு அதே மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபேனில் வைக்கிறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து அது மாதிரி வானலியிலே கொஞ்சம் நேரம் வறுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு ட்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான விஷயம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.